ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு ஆடி 18 ஆடி பேருக்கு கங்கை அம்மனை வழிபடுற நாள். மோட்டார் இருக்கவங்க மோட்டார்கிட்ட போய் நீங்கள் பூஜை போட்டு சாமி கும்பிடலாம். வீட்டில் இப்போ நிறையா இடத்துல சிட்டியில் இருக்கவங்க வீட்டில் தான் கும்பிடுவீங்க. கலசத்துக்கு மஞ்சள் சுற்றிட்டு மஞ்சள் உங்களால் நீங்கள் புள்ளியார் பிடிச்சி வச்சுட்டு மஞ்சள் கட்டி குங்குமம் மஞ்சள் உங்களால் முடிஞ்ச இனிப்பு பலகாரம்லாம் வச்சு படைங்க. அரிசி எள்ளு வெல்லம் இதெல்லாம் கலந்து வச்சு படைங்க. அப்புறமா உடச்ச கடலை வேர்க்கடலை எள்ளு பச்சைப்பயிறு சிறுபருப்பு இது எல்லாத்தையும் சேர்ந்து வெல்லம் போட்டு கலந்து வச்சு படைங்க. அடுத்து நாங்கள் சாயந்தரமாக சக்கரை பொங்கல் செஞ்சுருவோம். சக்கரை பொங்கலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பானையில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பண்ணி வச்சுக்கோங்க. பால் பொங்கின உடனே 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் பொங்க விட்ட உடனே நீங்கள் அரிசியை போட்டுக்கோங்க. அரிசி போட்ட உடனே அரிசி நீங்கள் கடலைப்பருப்பு நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் ஊற வச்சு. எங்கள் ஊர் ஸ்டைலில் கடலைப்பருப்பு போடுறாங்க. உங்களுக்கு வாசிப்பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஊற வச்சு நீங்கள் பொங்கல் செஞ்சுக்கலாம். அரிசி அங்கே வேகத்துக்குள்ளே நம்ம சைடில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சு சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்குறப்ப ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கோங்க. அது இனிப்பை தூக்கி கொடுக்கும். ஒரு கல் போட்டால் போதும். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. சக்கரை பொங்கலுக்கு ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா இடித்து தூளாக்கி போட்டுக்கோங்க. நல்லா இடித்து போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. சக்கரை பொங்கல் நல்லா குழைய வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டு ஆடி 18 நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. முந்திரி திராட்சையை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். பாருங்க, சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ மாவிளக்கு மாவும் போட்டுக்கலாம். மாவிளக்கு மாவுக்கு சின்ன டம்ளரால் நாங்கள் 1 டம்ளர் அரிசி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு அதை அரைச்சிக்கிறோம். ஏலக்காய் 2 போட்டு அரைச்சி அதில் வெல்லத்தை தூளாக்கி கொஞ்சம் இடித்து போட்டுக்கோங்க. அதை போட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு அதில் 2 ஏலக்காய் நம்ம போட்டிருக்கோம்ல, அதுவும் வாசனையாக இருக்கும். போட்டு நல்லா பிசைஞ்சு தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தொலைச்சால் தொலைன்னு ஆகிடும். அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி நாங்கள் போட்டு விளக்கு ஏற்றுறோம். அப்புறமா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் சருடு குண்டு மஞ்சள் இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைங்க. பூவு எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு சாமி கும்பிட்டா நல்லது வீட்டு குடும்பத்துக்கு. நாங்கள் வாழை இலை வச்சு சக்கரை பொங்கல் வச்சு மாவிளக்கு ஏற்றி ஆடி பெருக்கு அன்னைக்கு நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கிறது. கும்பம் வைக்கிறப்ப கீழே வாழை இலை போட்டு அதில் அரிசி போட்டு மஞ்சள் குங்குமம் லைட்டாக புளி பண்ணி அதில் மஞ்சள் போட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் குங்குமம் வச்சு அது மேலே கலசத்தை வச்சு கும்பிடுங்க. கலச சொம்புக்கு நீங்கள் மஞ்சள் கயிறு கட்டிக்கோங்க. கட்டி தண்ணி சுத்தமான தண்ணி வச்சு கும்பிடுங்க. பாருங்கள், இதுதான் நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்ட வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் காலையில் கும்பிட்ட வீடியோ. இது சக்கரை பொங்கல் ஈவினிங் மதியமாக நாங்கள் செஞ்சு கும்பிட்ட வீடியோ. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேலும் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.